இன்னைக்கு மட்டும் திமுக இல்லாம அதிமுக ஆட்சியில் அமைஞ்சிருந்ததுதான் நாம எல்லாம் இன்னும் ஹிந்தியில பேசிட்டு இருந்ததாலும் பேசிட்டு இருந்திருப்போம். அதிமுக அந்த வேலையை செஞ்சிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு உரிமையையும் ஒன்றிய அரசு டெல்லியிலிருந்து என்ன அனுப்புறாங்களோ எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டு மாநில அரசுடைய அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்ததுதான் அதிமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதையெல்லாம் எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய இந்தியாவிலே ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய தலைவர்களுடைய தலைமையில நாம நிச்சயம் முறியடிப்போம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்திய ஒன்றியத்துடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நம்முடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய டார்கெட் குறைந்தது 200 தொகுதியில தமிழ்நாட்டில் ஜெயிச்சாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை செய்து காட்டணும்னா இந்த திட்டங்களை எல்லாம் ஒன்றிய பாஜக பாசிச அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகங்களையா நீங்க மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். இன்மையிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடியும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கழக அணி 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும்னா இங்க இந்த தென்மேற்கு மாவட்டங்கள்ல மயிலை தொகுதி, அதே போல தியாகராய தொகுதி, இந்த 2 தொகுதியும் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வென்றாக வேண்டும். அதை நீங்கள் செய்து காட்டுவீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கின்றது. 7வது முறையாக நம்முடைய கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும்னா, அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா இன்றையிலிருந்து நம்முடைய பிரச்சார பணிகளை, கழக பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதே போல் நலத்திட்டங்களை பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு என்னென்றும் வெல்லும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.